சுரேஷ் ஃபிசிக்ஸ் சேனல்களை பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 2ல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 2.1.3 மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். ஸோ தமிழில் வந்து மின்னோட்டத்தின் நுண் மாதிரி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்தோம். இப்போ வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ டேக் ஏ ஒன் கண்டக்டர். ஸோ ஒரு கண்டக்டர் எடுத்துக்கிறோம், ஒரு காப்பர் ஒயர்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த காப்பர் ஒயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு கண்டக்டர்னால் என்ன இருக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அந்த கண்டக்டருடைய ஒரு கிராஸ் செக்ஷனல் ஏரியா, ஒரு ஸ்மால் ஏரியா வந்து ஏ அப்படின்னு ஒரு ஏரியா எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து ஸோ மெனி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இந்த சைடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம், ஒரே டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ மூவ் ஆகும்போது அதுக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். கண்டிப்பாக என்ன இருக்கும்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்கும். அண்ட் தென் ஸோ அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ மூவ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகணும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்து நமக்கு என்ன ஆகணும், நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெலாசிட்டி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஏரியா கிராஸ் செக்ஷனோட ஏரியாவுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, இங்கே ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இங்கே ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எலக்ட்ரான் இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ், ஸ்மால் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம dx அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, நமக்கு ஒரு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். வெலாசிட்டிக்கான ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும். வாட் இஸ் வெலாசிட்டி ஃபார்முலா? ஸோ வெலாசிட்டி v ஈக்குவல் டு, நமக்கு வெலாசிட்டி v ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். நம்ம ஜெனரலாக எழுதுவோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் நமக்கு தேவை அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஸோ வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே நம்ம வந்து எஸ்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம், dx. ஸோ dx ஈக்குவல் டு வெலாசிட்டிக்கு பதில் தட் இஸ் அ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இன்ட்டு dt, தட் இஸ் அ டைம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா dt அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து இங்கே போட்டிருப்பாங்க, vd into dt, that is the distance traveled by the electron in a conductor, that is a dx equal to vd into dt சொல்லுவாங்க. ஸோ this is a small diagram. ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்றதில் மைக்ரோஸ்கோபிக் ஈக்குவேஷன் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ vd ஈக்குவல் டு எப்படி எழுதலாமா, dx by dt, that is a displacement by time taken. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்றது தான் நமக்கு வெலாசிட்டி ஆக்சுவலாக. ஸோ அந்த வெலாசிட்டி இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி vd ஈக்குவல் டு dx by dtன்னு எழுதலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு dx டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் வேணும்னா எப்படி எழுதலாம், vd into dt அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ அண்ட் தென் ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா so many number of electrons are travel in a small area. ஸோ அந்த ஏரியாவில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து நமக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போனா then the electron available in the volume of length dx is, ஸோ அந்த dx பார்ட்டில் வந்து நமக்கு எவ்வளோ வந்து வால்யூம் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்ட்டு நம்பர் பர் யூனிட். வால்யூம் அப்படின்றது என்னென்னா ஏரியா இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. ஸோ தட் இஸ் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம், ஸ்மால் n எடுத்துக்கிறோம். ஸோ வால்யூம் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம். அண்ட் தென் இந்த ஈக்குவேஷன் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, தட் இஸ் அ சப்ஸ்டிட்யூட்டிங் ஃபார் dx ஃப்ரம் த ஈக்குவேஷன். ஸோ இந்த dx இருக்கிற இடத்துல இந்த dx வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன இருக்குது, நமக்கு a அப்படியே வச்சுக்கிறோம், dx வேல்யூ vd into dt into n அப்படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் தென் total charge in
volume element dq. So total charge of volume element dq. So அந்த total charge அந்த எலமெண்ட்னுடைய ஏரியாவுடைய டோட்டல் சார்ஜ் எவ்வளோ இருக்கும். ஸோ dq ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா சார்ஜ் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த வால்யூம் எலமெண்ட். ஸோ சார்ஜ் நமக்கு தெரியும், சார்ஜ்ன்றது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் இ தான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த வால்யூம் எலமெண்ட் தட் இஸ் இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம், லாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணோம். தட் இஸ் ஏ விடி டிடி இன்ட்டு என்னன்றது தான் அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் த வால்யூம் எலமெண்ட். ஸோ நம்ம டோட்டல் சார்ஜ் என்னும் போது dq ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏ விடி டிடி இன்ட்டு என்னன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. வாட் இஸ் த கரண்ட்? தட் இஸ் அ கரண்ட் I ஈக்குவல் டு dq டிவைட் பை dt, q பை t போட்டிருப்போம். ஸோ இங்கே சேஞ்ச் இன் சார்ஜ் டிவைட் பை டைம் dt. ஸோ dq வேல்யூ தட் இஸ் நம்ம எப்பவுமே என்ன எடுத்து முன்னாடி போட்டுப்போம். ஸோ n e a vd dt டிவைட் பை dtன்னு வரும். இந்த இடத்துல dt கேன்சல் ஆகிடும் நமக்கு ஆக்சுவலாக. ஸோ dt கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா I ஈக்குவல் டு NE a vd. ஸோ திஸ் இஸ் தட் கண்டக்டரில் கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய அவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் என்னன்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் E. A is the area of the cross sectional and then Vd is the drift velocity. ஸோ இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான் நமக்கு வந்து அந்த கிராஸ் செக்ஷனில் அந்த ஏரியாவில் கரண்ட் எவ்வளோ வந்து பாஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணலாம். தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அண்ட் தென் இதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு டாபிக் இருக்குது நமக்கு கண்டினியூவாக. தட் இஸ் அ கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டி J அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட் இஸ் அ கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு ஒரு 2 மார்க்கில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். The current density J is defined as the current per unit area of cross section of the conductor. So simple நம்ம வந்து J equal to I by A. J equal to I by A. So இது எப்படி நம்ம டெஃபினிஷனாக சொல்கிறோம்னா அதை மேலே கொடுத்துருக்காங்க. That is the current per unit area. I by A. That is a current per unit area அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லலாம், current density அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் கரண்ட்டுக்கு வந்து யூனிட் வந்து ஆம்பியர். கரண்ட்டுக்கு யூனிட் வந்து ஆம்பியர்னு நமக்கு தெரியும். ஸோ கரண்ட்டுக்கு யூனிட் வந்து ஆம்பியர் அண்டு ஏரியாவுக்கு யூனிட் வந்து தட் இஸ் அ மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா பை மீட்டர் ஸ்கொயர் இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா தட் இஸ் அ ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், current ampere, therefore am power minus 2 ampere meter power minus 2 அப்படின்னு எழுதலாம், or ampere by meter square அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்தது அப்ளிகேஷனில் J equal to. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா I by A தான் நமக்கு ஃபார்முலா வந்து நம்ம ஏற்கனவே இப்போ தான் I கால்குலேட் பண்ணோம். வாட் இஸ் I வேல்யூ? NEA VD. ஸோ இப்போ வந்து J equal to I வேல்யூ NEA VD அப்ளை பண்ணுறோம் டிவைடட் பை A. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு இந்த ஏ வந்து ஏரியா வந்து கேன்சல் ஆகுது. இந்த ஏ வந்து என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடும் என்ன இருக்குது? J ஈக்குவல் டு NE VD மட்டும் நமக்கு கிடைக்குது. தட் இஸ் அ கரண்ட் டென்சிட்டி. ஸோ அந்த இந்த VD வேல்யூ நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் கால்குலேட் பண்ணும்போது தட் இஸ் drift velocity கால்குலேட் பண்ணும்போது VD equal to minus E tau E divided by M அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனை கால்குலேட் பண்ணோம். VD வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் டென்சிட்டி J equal to NE VD என்ற ஈக்குவேஷனில் VD என்ற பிளேஸில் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது J equal to minus NE VDயில் வந்து ஆல்ரெடி என்ன இருக்குது நமக்கு E tau E divided by Mன்னு இருக்குது. ஸோ இங்கே ஒரு E இருக்குது, இங்கே ஒரு E இருக்குது, நமக்கு E ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ N is a number of electrons and E is a charge of electron and tau is a mean lifetime நமக்கு தெரியும். E என்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு, M என்றது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். N E ஸ்கொயர் அண்ட் தென் tau by M எல்லாமே கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சிக்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம், சிக்மா. தட் இஸ் அ சிக்மா இஸ் த கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சிக்மான்றது என்னன்னு சொல்கிறோம், கண்டக்டிவிட்டி இன்ட்டு E வெக்டர். இன்ட்டு என்னது, E வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். ஸோ அண்ட் தென் இங்கே வந்து பார்த்தா மைனஸ் சைன் இருக்குது. நமக்கு வந்து மைனஸ் சைன் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் பார்த்துப்போம் கரண்ட்டுடைய டைரக்ஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட்டாக இருக்கும்.
கரண்டுடைய டைரக்ஷனுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் நாங்கள் வந்து மைனஸ் சைன் போட்டோம். பட் ஹியர் that current density and electric field in a same direction. ஸோ தமிழ் வந்து கொடுத்துருப்பாங்க மரபுபடி நமக்கு வந்து மின்னோட்ட அடர்த்தியும் மின் புலமும் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கொன்று சமமான ஒரு திசையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து current density and electric field are in same direction. So that மைனஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணி எழுதிக்கிறோம். That is a J vector equal to sigma into E vector. ஸோ அந்த சிக்மான்றது என்னது, நமக்கு n e square tau divided by mன்றது தான் வந்து சிக்மா. தட் இஸ் a சிக்மா இஸ் a கண்டக்டிவிட்டி. அதை நம்ம என்ன சொல்கிறோம், கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக்டிவிட்டியை ரெசிப்ரோக்கல் பண்ணால் கிடைக்கிறது நமக்கு ரெசிஸ்டிவிட்டி. தட் இஸ் a ரோ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். கண்டக்டிவ் த இன்வர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் கால்டு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரோ ஈக்குவல் டு 1 divided by சிக்மா அப்படின்னு எழுதலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே சிக்மாவுடைய வேல்யூ தெரியும். இந்த சிக்மா வேல்யூ இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் இது என்ன பண்ணுறோம், m divided by n e square tau அப்படின்னு நம்ம எழுதலாம். வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, நமக்கு தெரியும் ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட்டோ அதே தான் ரெசிஸ்டிவிட்டிக்கு யூனிட். தட் இஸ் அ ஓம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தட் இஸ் அ மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அப்படின்ற அந்த டாப்பிக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை படிச்சுக்கணும்.